சீமான் சாருக்கு இந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கலாம். அவர் கண்டிப்பா மாற்றத்தை உண்டாக்கி இருப்பார். ஏன்னா அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பேசாம சீமானுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருந்தா நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருப்பாரு அப்படின்னு இந்த திருநங்கை பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதங்கத்தை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மாற்றம்னு நினைச்சு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், மேலும் தமிழ்நாட்டு மக்கள் இப்படியே போச்சு அப்படின்னா விஜயுடைய ஆட்சியை கலைக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்ற முடிவுக்கு வருவாங்க அப்படின்றதா இந்த திருநங்கை சொல்லியிருக்கக்கூடிய பதிவாக இருக்கு. இவங்க வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க, எதனால சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற முழு வீடியோவையும் தற்போது இணைச்சிருக்கோம், பாருங்க. அனைவருக்கும் ஒரு காலை வணக்கம். சிஎம் சார் விஜய் சாருக்கு நான் மனு கொடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க தொண்டருங்க நிறைய பேர் ரொம்ப வல்கரான வார்த்தைலாம் பேசுகிறாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு அது தேவையில்லாத கதை சார். ஆனால் விஜய் சார் ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பாக நான் மாற்றத்தை உண்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி தான் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாகவே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கெல்லாம் அவர் எந்த மாற்றமும் கொடுக்கல, வாய்ப்பும் கொடுக்கல. நான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, வேஸ்ட்டு பண்ணிட்டாரு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, சீமான் சாருக்கு இந்த வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கலாம். அவர் கண்டிப்பாக மாற்றத்தை உண்டாக்கி இருப்பார். ஏன்னா சீமான் சார் நிறைய பேச்சில் பார்த்துருக்கேன், விவசாயிங்களுக்கு பயங்கர குரல் கொடுப்பாரு. நான் மிஸ் பண்ணிட்டேன் அவரை. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த சீட்டில் மக்கள் மட்டும் எல்லாரும் நிஜமாகவே நினச்சி அவருக்கு சீமான் சாருக்கு ஓட்டு போட்டுன்னா எல்லாரும் வின் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் குறைகளும் நிறைவாகிட்டு இருக்கும். ஆனால் விஜய் சார் தேர்ந்தெடுத்து எனக்கு குறைகள்லாம் நிறையாகலை, நிறையெல்லாம் குறையாவே நிற்குது. உண்மையாக சொல்கிறேன். சீமான் சார் அடுத்து நீங்கள் தான் சிஎம், கவலையே படாதீங்க. வாழ்க வளமுடன். மறுசீரமைப்புல நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க இந்த தொகுதியை பிரித்தார்கள் என்றால் மக்கள் தொகை எண்ணிக்கையில் இதுல இந்த குடும்ப கட்டுப்பாடு 20 திட்டத்தில் வந்த அந்த ஃபேமிலி பிளானிங்க 100 விழுக்காடு செயல்படுத்திய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். அது உங்களுக்கு தெரியும். அதனால நம்முடைய பிறப்பு விகிதம் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. அப்ப நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப பிறப்பு விகிதம் சுத்தமா முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு அளவு கடந்த மது, இந்த உடல் திறன் இல்லாதனால பிறக்கிற திறனை அற்று போயிட்டோம். இப்ப மற்ற மாநிலங்கள், உத்தரப்பிரதேசங்கள்லாம் இதை செயல்படுத்தல, அவன் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறான். இது எதுக்காக அச்சம் வருதுன்னா, இப்ப இவர்கள் தொகுதி மறுசீரமைப்பில் அவர்கள் பெரும் எண்ணிக்கை, இப்ப 80னா அது 140 அப்படி ஆயிருது. இப்ப இரு மடங்கு பீகார், குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இதெல்லாம் அதிகப்படியாக எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டால், ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கட்சிகளுக்கு தேவை வந்தால், மொத்த அதிகப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஒப்புதலை, அந்த வாக்கை ஒப்புதலை பெற வேண்டுங்கிற அவசியம் இருக்கு. குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற அல்லது மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களினுடைய இந்த ஒப்புதலை பெற வேண்டிய தேவை இருக்காது. அவனுக்கு இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலே போதுமானதாக இருக்கும். அதனால் எந்த சட்டத்தையும் எதிர்ப்பின்றி நிறைவேற்றிக் கொண்டே போவார்.